ஹாய் காய்ஸ், இப்போ நான் வந்துட்டு டெய்லரிங் கிளாஸஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். அதாவது ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸ். ஸோ நான் ஒரு 5-6 கிளாஸ் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேவதி டெய்லரிங். இன்ஸ்டா ஐடியில் ரேவதி டெய்லரிங் பார்த்தீங்கன்னா இவங்க மெயின்லி எதுக்கு நேம் போயிருக்காங்கன்னா வந்துட்டு அந்த ஃபினிஷிங்க்கு, நீட்னஸ்க்கு. ஸோ என்னோட அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ஜஸ்ட் பேப்பர் கட்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நீட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயினாக வந்துட்டு காஸ்ட்லி ரொம்ப. அதாவது சிங்கிள் ஒரு 3 டாட் ப்ளவுஸே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நார்மலாக ஒரு கோர்ஸ் 2000 படிக்கிறீங்கன்னா இது வந்து அதோட 3 டைம்ஸ் ஜாஸ்தி. ஆனால் அதுலேயுமே பார்த்திங்கன்னா டீப் நெக் கான்செப்டோ வேறு எந்த நெக் கான்செப்டும் கிடையாது. ஷோல்டர் ப்ராடு, ஸ்மால் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டான ஷோல்டர் ப்ளஸ் ஸ்டாண்டர்டான நெக் இதுதான் சொல்லித்தருப்பாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு மெஷர்மெண்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு அப்போ கிளாஸில் எடுத்து காட்ட மாட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே அவங்க ஒரு வீடியோ ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. இப்போது செஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா பஸ்ட் ரவுண்ட்லாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு செஸ்ட் ரவுண்ட் மட்டுமே வச்சு தான் கால்குலேட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேனான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது என் சிஸ்டருக்கு போடும்போது அவங்க கொஞ்சம் மீடியம் சைஸ், ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக வந்தது. ஆனால் எனக்கு போடுறப்ப இந்த கையெல்லாம் இழுத்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வரைக்கும் நிறைய பேருக்கு இது கிளாஸஸ்லாம் பற்றி ஒரு ரிவ்யூஸ் இல்லாமல் வந்திருக்கும். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.